ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும் இனிய நாளாக இன்றைய நாள் அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. கலச விளக்கு வேள்வி பூசைகள் செய்தால் உலகம் அமைதி பெற வழியுண்டு, செழிக்கவும் வழியுண்டு. அவ்வாறு செய்தால்தான் தர்மம் தலை தூக்கும், நாடும் முன்னேறும். இல்லையேல் அழிவுதான் ஏற்படும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. என்னோட பேர் கண்ணியம்மாள். வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். நான் 10 வருஷமாக அம்மா கிட்ட வந்துட்டு இருக்கேன். அம்மா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. அதில் ஒரு அற்புதம் 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்கேன் ஒன்று எடுத்தோம். வயிறு வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் உள்ளே மல்டிபிள் ஃபைப்ராய்ட் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் வில்லிவாக்கத்தில். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, டாக்டரு கர்ப்பப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம அம்மா கிட்ட வரலாம், செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் மருவத்தூர் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு இது நம்ம டேப்லெட்லேயே க்யூர் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு நான் மறுபடியும் போனேன். நான் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனே க்யூர் ஆகாது, நம்ம இயற்கைக்கும் கொஞ்சம் வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அம்மாவே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு நான் மறுபடியும் ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேனில் 7.5 சென்டிமீட்டரில் வயிற்றில் கர்ப்பப்பை கீழே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு டாக்டர். அதே 3 மந்த்ஸ் கழிச்சு நான் போய் பார்க்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் சுத்தமாக இல்லாமல் எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போது அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.